எவ்வளவு நேரத்துக்கு நீ திரும்பாம இருக்கன்னு நானும் பாக்குறேன். இந்த பாரு, நீ வேண்டதால பாத்துட்ட. அந்த பையவள என்ன உண்டு இல்லன்னு ஆக்கிட்டு லூசுத்தனமா எங்க வீட்ல இருந்து ஓலறிக்கிட்டு இருக்கா. வேற யார்கிட்ட இங்க வந்திருக்க மாட்டியா? எங்க மாமா பத்தி தெரிஞ்ச யாராவது அங்க வருவாங்களாட்டி? இல்ல வரதுக்கு அந்த சுட்டு வட்டாரத்துல ஒரு பிள்ளை இருக்குதா? ஒரு பிள்ளை எல்லாமே எல்லாத்தையும் நாடு கடத்தியாச்சு. பையவள ஒண்ணுதான் கிடந்துச்சு, அதான் வர சொன்னேன். உங்க அக்கா வர சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் எங்க அக்கா ஆல்ரெடி அந்த வீட்டு டீச்சரா போயிட்டாளே. ஓ, உங்க வீட்டுக்கு மருமக்க மர தேடி இருக்க. கொன்னுறேன். இங்க பாரு, அந்த டாக்டர் பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஓ புருஷனுக்கு அண்ணனா இருக்கலாம், ஆனா அவரை பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அவருக்கு பொம்பளை பிள்ளைனாலே ஆவாது. அவருக்கு அது காதலாது மண்ணங்கட்டி ஆவாது. சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தேன். நான் கணிச்சா சரியா இருக்கும்னு நம்புவல்ல. அவருக்கு காதலுக்கு இதெல்லாம் பிடிக்காது. கல்யாணம் பண்ண நினைச்சா எப்பவுமே கல்யாணம் பண்ணிருக்கலாம். நான் கூட கிங்ஸ்கிட்ட கேட்டேன், எதுக்கு உங்க அண்ணன் அப்படி இருக்காருன்னு. அதனால வீட்டு பக்கமே வரவிடாம வச்சிருக்கேன்னு சொன்னாவ. எதுக்கா? அவர் கொஞ்சம் சிடு மூஞ்சிட்டி, ரொம்ப கோவப்படுவாரு. அவருக்கு டாக்டர் இருக்கிறதுக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. அவர் மெயினா இருக்குன்னு நினைச்சதே இந்த அடிதடி தான். ஏன்னா அவங்க அப்பா அவங்க அண்ணெல்லாம் அந்த லைன்ல தான் இருந்திருக்காங்க. ஆமா, உன் குடும்பம் மட்டும் இவங்களால பிசினஸ் தண்ணி பாக்காங்க. இவங்கள பிசினஸ் எதிரியை மட்டும் தான் பாப்பாங்க. அவங்க அப்படி இல்லையா? அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இங்க மட்டும் இல்ல, வெளியிலயும் அதேதான். அதனாலதான் கிங்ஸ் இங்க கூட விடாம வச்சிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கோபப்பட கூடாதுல்ல. ஆனா ராணிய பார்த்த பாரு சரியில்லை. அவளை பத்தி தெரியுமே, அது ஒரு வெள்ளந்தி. இல்ல இல்ல, அது நான் பாத்துக்கிடுவேன். அவளை வர வச்சு போய் தான் மாமாக்கு கோவம் வந்துச்சா இல்லன்னு செக் பண்ணேன். அவன் மேல கோபம் இல்ல, அதனால தைரியமா அவங்களையும் வர சொன்னேன். இப்ப வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிட்டுல. ஆனா அந்த பையவள என்ன உண்டுலன்னு ஆக்கிட்டா தெரியுமா? அவருக்கு பொம்பளை பிள்ளைங்கனாலே பிடிக்காது. எங்க காதலுக்கே எதிர்ப்பு ஃபர்ஸ்ட் அவதான் தெரிவிச்சிருக்காரு தெரியுமா? என்னடி சொல்ற? அதனாலதான் கிங்ஸிற்கும் டாக்டருக்கும் ரொம்ப சண்டை. ஆனா அவ்வளவா பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பொண்ணும் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னவரும் அவர்தான். ஆனா இவங்க விடவே இல்லை. எனக்கு இசை வேணும்னா வேணும் அப்படின்னு உறுதியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரும் அதை ஏத்துக்கிட்டு ஒண்ணு இருக்காரு. ஆனா இந்த வீட்டுக்கு வரமாட்டாரு. ஏன்னா கிங்ஸின் கோத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்புன்னு ஒரு வார்த்தை தெரியாம விட்டுட்டாங்களாம். அதை பிடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனவதான். அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டாரு. கிங்ஸின் வருத்தப்படலையா? இல்ல, வருத்தப்படலையா. ஏன்னா அவர் படுற கோவம் அப்படிதான் இருக்குமா. ஆனா அந்தளவுக்கு நேர்ல பார்த்தா கோபப்பட்ட மாதிரியே தெரியலையே. அவர் ட்ரீட்மெண்டே பயங்கரமா இருக்கும், கொடூரமா இருக்குமா. நான் பயந்துருவல்ல, அதுக்குத்தான் இங்க வர விடாம வச்சிருக்காங்க. அப்ப எப்படி ராணி பிள்ளை நீ கோத்து விட்ட? இன்றைக்கு அவர் எப்படி வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானும் மாமாவும் தான் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் இவங்கள பார்த்து முறைச்சேன். சரி இரு, நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதனால தைரியமா இருந்தேன். அப்பா, இனி உன் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்டி. நீயே பாரு, கிங்ஸ்னு கவின்னு பெரிய மாமா எவ்வளவு சாந்தமா இருக்காங்க. அவங்க அனாவசியமா எங்கேயும் வம்புக்கு போக மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை பிசினஸ் விஷயமா வந்தா மட்டும் தான் போறாங்க. ஆனா இந்த டாக்டர் அவங்க ஃபேமிலி அப்படி கிடையாது. அவங்க ஃபேமிலினா நம்ம முத கிங்ஸி வீட்டுக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? வேண்டான்னு சொல்லதுக்கு. அப்ப கூட அவர் அங்கதான் இருந்திருக்காரு, நம்ம தான் பார்க்காம வந்திருக்கோம். என்னடி சொல்ற? அன்னைக்கு தான் சண்டையே ஆரம்பிச்சிருக்கு. எப்படி? அதான் காதலிக்கு இது வேண்டானே. சோப்பா அவரும் கல்யாணம் பண்ண மாட்டாரு, மத்தவங்களும் கல்யாணம் பண்ண கூடாது. அவருக்கு குடும்ப பாசம் ஏகப்பட்டது. ஓ, அதான் பாசத்துக்கு உங்க குடும்பத்துக்கு பஞ்சமே இருக்காத. ஆமாட்டி, இவ்வளவு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும்ல, எப்படி? அதான் மட்டும் எனக்கும் தெரியல. நாம அக்கா தங்கச்சியே சண்டை போடுதோம், அவனுங்க என்ன ஒற்றுமையா இருக்கான்னு கட்டி. அதாண்டி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஒருத்தர் இருக்காரா? அம்மா தாயே போதும் விட்டு. அண்ணன் தம்பி பாசமா இருக்கலாம், ஆனா இவ்வளவு பாசமா இருக்கக்கூடாதுப்பா. பாரு, ஃப்ரெண்டுமா சித்தி தலையதா அத கூட விட்டுட்டி. மூத்தவர்னா அதுக்கு ஒரு மரியாதை, சின்னவர்னா அவருக்கு ஒரு மரியாதை. எப்போ மரியாதை எல்லாம் பகல்ல மட்டும்தான், ராத்திரி வந்து பாரு தெரியும். மொட்டை மாடி தானே. எப்படி பேசுவானுங்க தெரியுமாட்டி? காது கொடுத்து கேட்க முடியாது தெரியுமா? எங்க அக்கால சொல்லிட்டா, மொட்டை மாடிக்கு போன உன் காலத்தை அடிச்சிருவேன்னு. ஏன்டி அவ்வளவு குடுதமா இருக்குதோ? கொடமா காது கொடுத்து கேட்க முடியல. நீ இந்த நைட்டு டிவி போடவல, அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஆத்தி போ, நிப்பாட்டு. அண்ணன் தம்பி மாதிரி பேசுறானுங்க, ஆனா விடிஞ்சோன்னு பாரு வெறப்புல அடையிறது. இப்ப நீ செத்த. ராணி பிள்ளையா அப்படி முழிக்காத. என்னட்டி, நான் என்னமா அண்ணன் தம்பினா ஏதோ சாதாரண இருப்பான்னு நினைச்சு வந்துட்டேன். என்ன எல்லாமே இடிச்சு பேரலா இருக்கானுவே. பாரு, நீ வாயை மூடு, வாய் திறக்காத. ஆமாமா, இவ வாய் திறக்க கூடாது. அத பத்தி நீ பேசாத. எல்லாமே இடிச்சு பேரலா இருக்கானுவே.
கவின் பைய கூட பரவாயில்ல, சொல்லு மட்டும் தான் விட்டான். ஆனா ஓப்பஸா இல்ல, குண்டக்க மண்டக்க பேசிய மண்டைய குழப்பி விட்டுட்டாவ. அது நீ பேசுற வர தச்சடி பேசிருப்பவட்டி. அப்புறம் உங்க பெரிய மாமா, நான் உங்க பெரிய மாமா கிட்ட நிக்கும் போது எப்படி ஆடாம அசையாம நின்னேன் தெரியுமா? காரணம் பயம். அவர் எந்திரிச்சா கூட நான் மயக்கம் பட்டு விழுந்திருப்பேன் தெரியுமா? அது சரி, புதுசா ஒருத்த உட்கார்ந்திருந்தாரு டாக்டர், அவர் எதுக்கு உட்கார்ந்திருக்காரு? நீ என்ன சொன்ன? 3 நாள் இருப்பான்னு சொன்ன. ஏடி, அந்த டாக்டர் அங்க வருவான்னு எனக்கே தெரியாதுடி. தெரியாதுல்ல? என்னம்மா பேசிட்டாரு தெரியுமா? அத்தி அவர் பக்கத்துல நின்னோனே எனக்கு கப்புன்னு வேர்த்துட்டு தெரியுமா? ஏன்? நான் இப்படிலாம் ஆம்பளை பார்த்ததே இல்லப்பா. இது வரைக்கும் நான் இப்படி ஆம்பளைக்கெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எப்ப வளர்த்தியா இருக்கலாம், இப்படியா? வளர்த்தி இருந்துட்டா கூட பரவாயில்ல, எத்தா தண்டியா இருக்காவப்பா. இல்லடி, ஐயோ உடம்பு வாக்கே அப்படிதான் மட்டியா, அத்தான் தண்டி தான் இருப்பாவ. இத்தான் தண்டியா? அத்தாடி எத்தான் தண்டியா இருக்காவ. அது சரி, நீ எங்க வந்து சாப்பிடுற? இவ எங்கட்டி திங்கா? அத்தி, நீ திங்க ஆரம்பிச்சா நீ அப்படிதானே இருப்ப. என்ன அவங்க உடம்பு வாக்கே அப்படிதான் மட்டி. அவங்க எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கல, அதெல்லாம் பார்த்தா நான் பயப்படுவேன்னு உனக்கு தெரியுமில்ல. என்ன நீ அங்க கூட்டிட்டு போலாமா? நீ காப்பியும் ஜூஸும் தருவேன்னு சொன்னேன். சரி, வீட்டை விளையாண்டுட்டு இருந்தா இது ரெண்டுமே கிடைக்காதுன்னு உன் கூட வந்தேன். ஐயோ சபா, ரொம்ப சிரிக்காதே. நீ சொன்ன போய் தான் நான் பாதி வந்தேன். இனிமேல உங்க தெருவுக்கு கூட நான் விளையாட வர மாட்டேன் தெரியுமா? அது சரிடி, சோறு புஞ்சி விளையாண்டல்ல, அது எதுக்கு வைக்கப்படப்ப கொளுத்துனே? சத்தியமா சொல்றேன் ஜபாக்கா, நான் ஒண்ணும் கொளுத்தல, கேட்டீங்களா? நான் வேற சோறு புஞ்சி தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்ப வைக்கப்படப்ப கொளுத்தி விட்டது யாருடி? அத சொல்லுடா, பேச்சமா தான் உங்க வைக்கப்படப்ப விட்டது சோறு பொங்குனா. எப்பவும் கல்லு மண்ணை தடவி சோறு புஞ்சி விளையாடுவியே, புதுசா ரெண்டு அடுப்புலாம் பத்த வச்சிருக்கியே. ஆமா, எப்பவும் மண்ணை குழப்பி தான் சோறு பொங்குவோம். சரி, அதான் புதுசா இப்ப விளையாட்சாம நிறைய வந்திருக்க சப்புச்சாமா, அத ஒத்தி கொண்டுட்டு வந்தா. அதுல நிஜமாவே கேஸ் எல்லாம் பத்த வைக்கிறான் தெரியுமா? அத்தாடி, என்னடி சொல்லுதே? ஆமா, அதுலதான் 2 அரிசியை போட்டு சோத்த போகணும், வைக்கப்படப்பு பத்துக்கிட்டு எரிஞ்சிட்டு. உனக்குதான் கல்லு மண் இருக்குல்ல, அத குழப்பி வச்சு சோறு பொங்கி விளையாட வேண்டியதானே டி? இனிமேல் அப்படிதான் விளையாடணும். இனிமேல் அரிசி சோத்தெல்லாம் பொங்க கூடாது. சரி சரி, நான் என் கிளாஸுக்கு போறேன். திட்டதுக்கு மெனக்கெட்டு வந்திருக்கேன். இனிமேல் கூப்பிட வந்துடாதீங்கன்னு சொல்லதுக்கு வந்தேன். இல்லடி, இனி கூப்பிட வர மாட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த வேலைக்கு நான் தான் சரிப்பட்டு வருவேன்னு எதை வச்சு கணிச்சிய? எல்லாம் முவார வாக்குதான். என் முவார வாக்கா? அவ கிடக்கா ஒப்பி ஏச்சுதான் மட்டி. எப்பேற்பட்டையும் மடக்கிருவிய. அதான் அந்த குடும்பமே சட்டி என்ன மடக்கிட்ட. அப்படி எத்தனைக்கு எத்தனை இருந்திருக்காங்க, என்ன பண்ண முடியும்? அது சரி, நீ எப்படி அங்க போய் சிக்கன? நான் சிக்கல, அந்த கிங்ஸி பையல்ல தூக்கிட்டு போயிட்டாவ. தூக்கிட்டு போயிட்டாவளா? இது பிள்ளைக்கு பயம் வந்துச்சு. ஆமாட்டி, இதே காலேஜுக்குள்ள வந்ததா என்ன தூக்கிட்டு போயிட்டாவ. தூக்கிட்டு போயிட்டாவா? எதுக்கு? எதுக்கு? கல்யாணம் பண்ணதுக்குதான். அத்தாடி, நீ வேற டாக்டர் வம்பிழுத்திருக்கல. சும்மா இருட்டி. இல்லையா, நான் யார்கிட்ட வம்பிழுக்கலையா? எனக்கு அது யாருன்னு தெரியாதா? இங்க வரமாட்டாவல்ல? தெரியல, சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? ரொம்ப வம்பிழுத்திட்டியோ? சே, அப்பெல்லாம் இல்லையா, நான் வம்பெல்லாம் இழுக்கவே இல்லையா. சரி, எதுக்கு கவனமா இரு, சரியா? என்னங்க, நான் பாட்டுக்கு தெரியல பிள்ளையோட சோறு பொங்கி விளையாடிட்டு இருந்தேன். என்ன கூட்டிட்டு போய் இப்ப என்ன பயம் கட்டுது என்ன? 7 காலத்த வயசாவது நீ இன்னும் சோறு பொங்கி விளையாடிட்டு கிடக்கியாங்க. இசை கூட போன மாசம் வரைக்கும் வந்தா, இப்பதான் வரவே மாட்டேங்க. ஆத்தி போட்டு கொடுத்துட்டா. நான் எப்படி வந்தேன் உங்க வீட்டுக்கு சோறு பொங்கி விளையாடுறதுக்கு? போன மாசம் நம்ம கோயில திருவிழா நடந்துச்சே, அப்ப நீ எங்க வீட்டுக்கு வரல, நம்ம எல்லாம் சோறு பொங்கி விளையாடல. என்ன 10 முறை சின்ன பிரயோஜனம் இருக்கு? அது விளையாடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். வேண்டா, இவதான் பெரிய வீடு கட்டுவேன்னு சொல்லி மண்ணெல்லாம் குட்டி வீடு கட்டினா. அவட்ட கேளு, அவ போய் சொல்லுதா. அத்தடி, நான் போய் சொல்றேனா? கேப்பமா, நம்ம பிரேமா கிட்ட கேப்பமா? நீ விளையாட வந்தியா வரலன்னு நான் அவட்ட கேப்பேன். நீ ஏன்டி என்ன பார்த்து மறைக்க? நீ விளையாட போயிருக்க, அத அவ போட்டு கொடுக்க. என்ன பார்த்து மறைக்க? வெக்கமா இருக்கோ? இங்க பாரு, நான் ஒண்ணு வீடு கட்டல விளையாட போவல. அத்தடி, என்ன போய் சொல்லுதா? பாரு, என்ன போய் சொல்றனே. இனிமேல் வீடு கட்டலக்கு வாரேன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் தான் உனக்கு இருக்கு. நாங்க விளையாட்டுல சேர்க்க மாட்டோம். சப்பா, மரியாதையா ஓடி சொல்லிட்டேன். அன்னைக்கு கூட நான் உனக்கு ஒரு விளையாட்டு சாமா தந்தேன், அதை திருப்பி தந்துறேன். அடச்சே, அட பாவிகளா, என்ன விளையாட்டு விளையாண்டுருக்காளுங்க. அதான் நீ போய் சொல்றல, என் விளையாட்டு சாமாவை என்கிட்ட தந்துறேன். நான் அதை உங்க வீட்டை போட்டுட்டு வந்துட்டேன். அட பாவிகளா, காலேஜ் படிக்கும்போதே மறந்துட்டுடாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அது சரி, அந்த டாக்டர் வரமாட்டாவல்ல? வருவவ பாரு, உன்னை தூக்கிட்டு போவ பாரு.
நான் உன்னை திட்டல. நான் உனக்கு ஒரு லாட்டி சாமா கொடுத்தல, அது எனக்கு திருப்பி வேண்டாம் சரியா? வரமாட்டாவல்ல? ஜபா பேசணும், கொஞ்சம் வா. கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. முக்கியமானது பேசணும், வா. இல்ல கிளாஸ் இருக்கு. வான்னு சொன்னேன். கிளாஸ் இருக்கு. வாயா தூக்கிட்டு மட்டுமா? எங்கேயாவது வாயை திறந்த இவில உங்க குடும்பமா எப்படி கண்டுபிடிச்ச? இத்தா தண்டி இருக்காவல்ல, அத வச்சுதா. எங்க தெருப்புல இருக்கு, போங்க. யாரு தானே? வா. கத்தாதீங்க. வாயா தூக்கிட்டு போட்டுமா சொல்லு. கிளாஸ்க்கு சார் வந்துருவாங்க, நீங்க கிளம்புங்க. இல்ல இதெல்லாம் பேச்சுக்காவது. வந்துட்டா நல்லது, இல்லன்னா எல்லா நோடி தூக்கிட்டு போயிடுவேன். என்ன செய்யணும்? நம்புறேன், உன் குடும்பம் தானே, நம்புறேன். பார்த்தல தூக்கிட்டு போறாவனா? என்ன தூக்கிட்டு போயிடுவாங்களோ? வாய்ப்பு இருக்குது. இப்பல பேசாதீங்க, நான் வரல, நீங்க போங்க. இல்ல தூக்கிட்டு போனாதான் சரிப்பட்டு வரும். அடி போய மட்டி. பேசணும்னு சொல்றேன், தாலி கட்டணும்னு சொல்லலையே, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலையே. வா. நான் செத்த போச்சு, எல்லாம் போச்சு. சரி வரேன். வா கைப்பிடி. கைய பிடிக்கணுமா? ஒழுங்கா போங்க, வரேன். இல்ல கையப்பிடி, சேர்ந்து போலாம். ஒழுங்கா போங்கன்னு சொன்னேன். இல்ல கைய பிடிச்சா கூட்டு போகணும், வா. ஐயோ சீக்கிரம் போய மட்டி, வந்து தொலைறேன். வா வா வா. இங்க பார்த்தத நம்ம தெருப்புலக்கிட்டே எங்க அம்மா கிட்ட ஏதோ போட்டு கொடுத்த. ஒரு டாக்டர்ட்ட நான் போட்டு கொடுத்துருவேன். சேச்சா நான் இங்க எதுவுமே பார்க்கவே இல்ல. அந்த டாக்டர் வர மாட்டாவல்ல? அது நீ நந்துக்க போத்துதான் இருக்குது. அது என்ன ஞாபகம் வச்சிருப்பாவளோ? உன்னை மறக்க முடியுமா? என்ன உன் வாய் அப்படி? நான் இந்த எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருவேனே. போ, அந்த பெல் அடிச்சாங்க, உன் கிளாஸ்க்கு போட்டி போறே. எதுக்கு மாமா வந்து கூப்பிட வந்திருப்பாரு? என்னவா இருக்கும்? ஏதாவது கல்யாணம் பண்ண போறாரா? அத்தடி ஜபா, ஜபாட்ட முடியாது, ஓட்ட அடிச்சு விடுவா. என்னவா இருக்கும்? என்ன? அது சரி, உங்களுக்கு இங்க என்ன வேலை? என்ன புதுசா காலேஜ் பக்கம் வந்த மாதிரி? அம்மா உன்னை பாக்கணும்னாங்கல்ல, அதான் கூட்டு போலான்னு வந்தேன். அச்சச்சோ, நல்ல நேரம் ஞாபகப்படுத்துனீங்க. ஏன் என்னாச்சுதே? நல்ல நேரம், நானும் அத்தை பார்க்கணும் தான் நினைச்சேன். சரி போலாம். கார்ல போ, பைக்ல போவா? பைக்ல போவோம். சரி பைக்ல போயிடலாம், வா. கிளாஸ் முடிஞ்சதா என்ன? இன்னும் ஒரு பீரியட் இருக்குது. அவ ஜபா வெளியில போயிட்டா, அதனால இனிமே நான் இருந்துக்கிட மாட்டேன். நம்ம போலாம். போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் சரியா? தேடிட்டு இருப்பாங்க. சரி சரி, நான் அங்க போய் ஃபோன் பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ணி சொல்லிட்டா தேட மாட்டாங்க. வாங்க கூட தான் இருக்கேன்னு சொன்னா தேட மாட்டாங்க. இல்ல ஃபோன் பண்ணிட்டு போயிரோமா? இல்ல என் கூட தானே இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா. அதனால பயம் இல்ல. இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டா அவங்க தேடாம இருப்பாங்கல்ல. பெரிய மாமா ரொம்ப தேடுவாரு. பெரிய மாமா தான் இப்ப விட்டுட்டு போனாரு. எப்படி 3:30 கூப்பிட வருவாரு. அப்போ அவருக்கு அழைச்சலா இருப்படல. சரி இது நம்ம ஃபோன் பண்ணிட்டு போலாம். உன் போனை கொண்டா. அது உன்னை கூப்பிட வர அவசரத்துல போனை வீட்லயே போட்டு. சரி வா, வீட்டை பேசிக்கலாம். இங்க இருந்து 5 நிமிஷம் ஆகுமா, போன கால் பண்ணிக்கலாம், வா. அதுவும் சரிதான். சரி வா, கை பிடிச்சுக்க. சரி, மாமா தான் தேடிடக்கூடாது. சீக்கிரம் போலாம் சரியா? சரி. நான் தண்டிமை கொங்கோடி இருந்தாய் திடமாய் தூங்கினேன் ஏன் எழுத்தி நீ கொன்றாயந்தே இவ பக்கத்துல வந்து நின்னாலே எனக்கு என்னமோ பண்ணுது. காலம் முழுக்க நின்னானா இந்த அரவணைப்பிலே இருக்கணும். எப்பவும் நீ என் பக்கத்துல இதே மாதிரி நிக்கணும். எனக்கு சொந்தமானவளா நிக்கணும். எனக்கு நீ வேணும் இசை, நீ எனக்கு வேணும். போலாம். ஒன்னு சொல்லுவேன். என்ன? அம்மா முன்னாடி மட்டுமாது வாங்க போங்கன்னு சொல்ல. சிரிக்குத பாரு, குழந்தை சிரிச்ச மாதிரி. ஏன் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட மாட்டியா? நீ அஸ்டண்டடா. டேய் நான் லீதாடா, நீ அஸ்டண்ட். நான் எப்படி வாங்க போங்கன்னு சொல்ல முடியும்? இப்போ நீ தான் என்ன பார்த்து வாங்க போங்கன்னு
சொல்லணும். அது சொல்லதுக்கு நான் தயங்க மாட்டேன். அதுக்கு என்ன ஸ்வீட்டா போச்சு. ஆனா என்ன நீ சொல்லுவியா? சிரிப்பு சிரிப்பா வருதுடா. சரி சரி நான் அத்தை மாமா கிட்ட மட்டும் சொல்றேன், சரியா? போ, நான் உனக்கு அத்தா தானே முறைக்கு. அது முறையே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, அது தெரியாதுல்ல. நான் உன்னை இருந்தே மணிக்கன்னு கூப்பிட்டேன். இப்ப போய் அத்தா அத்தான்னு கூப்பிட்டா நல்லவாடா இருக்கும். நல்லதா இருக்கும். கூப்பிட அத்தானா? டேய் அல்லவே இல்லடா. ஓய், ஒழுங்கு சொல்லுடி. அது வராது. டேய் மாணிக்கம், அதான் நல்லா இருக்கு. நீயே யோசித்து பாரு. எனக்கு என்ன எத்தனை அத்தை பொண்ணு இருக்குது? நீ ஒருத்தி தானே அத்தை பொண்ணுன்னு இருக்க. நீயே சொல்லலனா என்ன யாதாண்டி அத்தான்னு கூப்பிடுவா? உனக்கு அவலாசியாடா? பின்ன இருக்காதா? அதுக்கு என்ன, உன்னை கட்டிக்க போறவ நான் அத்தான்னு கூப்பிடுவா. கண்டிப்பா பாரு, உன்னை கட்டிக்க போறவ நான் அத்தான்னு கூப்பிடுவா. நான் கட்டிக்கு போறோடே நீ தாண்டி. பூக்கூந்தல் கலைத்து விளையாடத்தான் மெலிதான முத்தத்தில் சட்டை இல்லை. கன்னத்தில் காயங்கள் காதல் இல்லை. பேரின்பம் காணாத பெண் ஒன்றும் பெண்ணில்லை. டேய் மாணிக்கம், என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? ஒரு நிமிஷம் உன் கூட வாழ்ந்து பார்த்தேன். டேய் மாணிக்கம், ஒன்னதான் கேக்குறேன். ஒண்ணு இல்ல, வா போலாம். போலாம். அத்தி, இனிமேல் கேரளா போய் லாடையே போயிடக்கூடாது. சோறு பங்கி லாடலாட்ட இன்னையோட விட்டுறணும். இனிமேல் லைக் கூடாது. இனிமேல் சோறு பங்கி விளையாடக்கூடாது, தெருவுக்கும் போகக்கூடாது. எங்க அப்பா எவ்வளவோ சொன்னாரு, நான் அதை கேட்கல. என்ன இந்த புள்ளைய நம்மள இப்படி பாக்குது? ஒரு நம்ம சைட் அடிக்குதோ என்ன? மேலும் கீழே வச்சுக்கணும் பாக்குது. சே வாய்ப்பு இருக்குமோ? வாய்ப்பு இருக்கும் நினைக்கேன். இல்லைன்னா இப்படித்தான் தண்டி உயரத்துல இவ்வளோ தண்டியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த குடும்பமா தான் இருக்கணும். என்ன இந்த பொண்ணு பாக்குற ஒரு மாதிரியா இருக்குது? நீங்க இசை தெரியுமா? கன்ஃபார்மா அந்த குடும்பமே தான். பையன் உள்ள எப்படி குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிருக்கா? பா 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 பா. ஓ ஊமையா? ஐயோ, இசை 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 தெரியுமா? காக்கா காக்கா. ஓ, காதும் கேட்காதா? இதுக்கு மட்டும் மண்டையாட்டுது. இசை 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 தெரியுமா? அந்த பையன் உள்ள யாருன்னே எனக்கு தெரியாது. பா 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 பா. அது எப்படி காதும் கேட்காது வாயும் பேசாத பிள்ளை எப்படி இந்த காலேஜ்ல படிக்க முடியும்? நிஜமே உனக்கு காது கேட்காது வாயும் பேச முடியாது? அத்தி கண்டுபிடிச்சிருவாரோ? பா 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 பா. அத்தி எத்தோ தண்டி உயரம், எத்தோ தண்டி. என் பக்கத்துல நான் ஒரு எறும்பு மாதிரி தெரியுது. இப்படியே மனுஷியெல்லாம் இருப்பாவலா? பாபா பாபா பாபா. என்னது புரியல? அசி எந்த கடனை கேட்டேன். ஊமனி சொன்னால தெளிவா பேசிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஓ, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? அரிசி எந்த கடையில வாங்குறேன்னு கேட்க. பொறுப்ப பத்தியா? எங்க வீட்டுல விளையாத அரிசி தான். பேரா அதே குடும்ப கொசரி. ஆனா சரியா ஓட்டர் பிள்ளையா இருப்போம் உங்களுக்கு தெரியாம வாய் கொடுத்துட்டேனோ? சொல்லி சொல்லியா நொறுக்கிடுவேனே. வந்த வழியை பார்த்து வந்த உடனே போயிருக்கலாம். ஹாய் பேசக்கூடாதுன்னு நினைக்க அன்னைக்குதான் ரொம்ப பேசி விடுதேன். அத்தி ரவுடி பைய வந்துட்டானே. இல்ல, நம்ம ஊம மாதிரியே கண்டினியூ பண்ணிடுவோம். நீங்களாம் குடும்பமாடா? தெரியாமதான்டா கேட்க. நீங்களாம் குடும்பமாடா? ஒண்ணு போல இருக்கானுலே. சப்பா, இப்படி மாட்டிக்கிட்டு சீரழிதானே. நான் என்ன பண்ணுவேன்? ஊமை. ஆமாடா, கொஞ்சம் வாய் பேசுற ஊமை. கண்டுபிடிச்சிட்ட பையலே. நாம எந்த கடை அரிசி வாங்கி சாப்பிடுறோன்னு பாப்பாக்கு தெரிஞ்சுக்கணுமா? எல்லா வரையும் சொல்லிட்டா போச்சுது. அத்தி ரவுடி பைக்கிட்ட மாட்டிக்கிட்டே. என்ன வெள்ளா வரையும் சொல்லிடுவோமா? அப்படி என்கிட்ட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. பேசாதவங்களும் பேசிடுவாங்க. என்ன பேச வச்சிருவோமா? இல்லடா தம்பி, கட்டாயமா இந்த பாப்பாவை பேச வச்சே ஆகணும். இல்ல பாப்பா, உன்னை கட்டாயமா பேச வச்சே ஆகணும் பாத்துக்க. ஆமா, அதுக்கு என்ன, என்கிட்ட ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது பாப்பாக்கு என்னன்னு தெரியும். அதை குடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பாப்பா பேசிடுவா. நேற்று வீட்டை சொல்லிட்டு இருந்தேன் ரேட்டு போல அவாதான். கெசிக்கட்ட பையலுல அனந்தம்பி மாதிரியா பேசுதானுங்க. என்னடா கொடுத்துட்டே
ஆனா நீ வேற அப்பல இல்ல சும்மா மிரட்டினேன். சும்மா பயந்துட்டேன்டா. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோமா அப்படியே? சரி நீ பேசிட்டு இரு. நான் போய் ஈஸியா பாத்துட்டு வரேன். எந்த கல்ல அரிசி வாங்குதுன்னு கேட்டல என் தம்பி சொல்லுவான். வேண்டாம். அட பாப்பா பேசிட்டுடா. நான் நல்லா பேசுவேனே. இப்ப கொஞ்சம் முன்னாடி காது கேட்காத ஊமன்னு சொன்ன. இல்ல, சும்மா உங்களுக்கு காது கேட்கா பேச முடியாதுன்னு செக் பண்ணி பார்த்தேன். எங்க காலேஜுக்கு வந்திருக்கீல்ல அதுக்கு தான். சூப்பா நான் உன்னை கேட்கட்டா. என்ன? இப்படித்தான் பேசுறேன்னு இந்த காலேஜ்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காங்களா என்ன? ஏன்? இல்ல எங்க வீட்டு பிள்ளைங்க ஒண்ணு அப்படிதான் பேசும், அதான் கேட்க. எனக்கு குருவே இசைதான். அவ கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னா எங்க அம்மா தினமும் போட்டு என்ன அடிக்காவ. அப்ப குரு அவதான். ஆமா. சரி இசைங்க. அவ உள்ளதா இருக்கா. ஆனா ஜபா அத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காளுவலே. ஜபா இல்லையா? ஜபால யாருமே கூட்டிட்டு போவலையா? உங்கள மாதிரி வளர்த்தியா இருக்கவெல்லாம் கூட்டிட்டே போவலையா? நீங்க நம்பலையா? நிஜமா தான் சொல்லுதே. அவில யாரும் கூட்டிட்டு போல. உங்கள மாதிரி வளர்த்தியா இருக்கவெல்லாம் கூட்டிட்டே போவல. டேய் அவன் எனக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நின்னுட்டு இருந்தானா? டேய் அவன் ஏதாவது வேண்டல பாத்துறடா. சே கம்பி புடிடா. அவன் என்னடா இப்படி நடந்துக்கிறதா? கோத்தை காட்டிட்டு இருக்கான்டா. சரி இசை கூட்டிட்டு வா. முதல்ல அங்க போலாம். சரி நான் நிக்கேன், நீ போய் கூட்டிட்டு வா. சரி இரு நான் போய் இசை கூட்டிட்டு வரேன். போய் எவ்வளவு நேரம்? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். எதுக்கு? ஆமா நான் பேச மாட்டேன். அத்தா எத்தா தண்டி எத்தா அவசரம். நான் பேச மாட்டேன். எதுக்கு பேச மாட்டேன்? சொல்லுங்களா? அத்தி எத்தா தண்டி எத்தா அவசரமா இருக்கியே? அப்போ பேச மாட்டேன். இல்ல பேச மாட்டேன். டேய் தோற. என்னடா? டேய் இசைங்க இல்லடா. இல்லையா? உள்ளதானே இருந்தா. நான் கூட இதுல நின்னுட்டு இருக்கேன். நல்லா பாருடா. டேய் இல்லடா. இசைங்க போனல. கண்டுபிடிங்க. கொழுப்பு பத்தி எதுக்கு? என்ன நினைச்சது? டேய் வீட்டுக்கு போயிருப்பா நினைக்கிறேன். வா போலாம். சரிடா நீ வீட்டுக்கு போ. எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். அண்ணன் அங்க பெரிய நாங்க போயிருக்கான்ல, கிங்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் பாத்துக்கிடுவான். எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் புள்ள என்ன வரக்கானோ? கூப்பிட போனா என்னடா ஆச்சுதே? பெரிய நான் போயிருக்கானே. புள்ள கூட்டத்துக்கு இவ்வளவு நேரமாடா? வந்துட்டு இருப்பாங்களா இருக்குன்னு பெரியனுக்கு போன் அடிச்சாங்க, எடுக்கல. கிங்ஸ் எங்க? அதான் ரேவன் இதோ வேண்டதில்ல பார்க்க போறான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாண்ணே அவன் கல்யாணம் பண்ண போறதா நியூஸ் சொல்லுது. என்னடா சொல்லிட்டு இருக்க? என்னடா சொல்ற? ஆமாண்ணே இப்போ கிங்ஸ் போய் தடுத்துருவான். எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த வேலை பாப்பா. குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு ரிஜிஸ்டர் மேரேஜா பண்றான். ஆமாண்ணே அவனை என்ன வந்து பார்க்க சொல்லி. நம்ம வீட்டுல வயசு பார்த்த பிள்ளைலாம் இருக்குது. இவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? இல்லண்ணே கிங்ஸ் என்ன ஒண்ணு வைக்கிறவா இப்ப கூட்டு வந்துருவான். அந்த பொண்ணு யாரு? அதே காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எங்க வந்து தைரியம் வந்தது? அது அந்த பொண்ணுக்கு என்ன துணிச்சலே? அது விரும்புறாள்ல. விரும்புனா பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவாங்களா? ஓதறிய தாலி கட்ட முடியாதவன் இருக்கிற லவ் பண்ணுனா இதுக்கு பேரு திருட்டு தரண்டா. அதானே கிங்ஸ் என்ன கூட்டிட்டு வருவான். சரி எனக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல என் பிள்ளை வீட்டுக்கு வந்துருக்கணும். புரியுதா? போ என் பிள்ளை போய் பாரு போ. நான் போய் கூட்டிட்டு வரேன். எவனா நம்ம பிள்ளை இப்படி ஏமாத்திட்டானா? ஆசை கட்டி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண கூட்டிட்டு போயிட்டாவனா? என் பொண்ணோட இதற்கால இசை யாராவது ஏமாத்திட்டா? இல்ல சீக்கிரம் நான் ஒரு முடிவு எடுக்கணும். என் பிள்ளை எங்க ஏமாந்துடக்கூடாது, அவன் யார்ட்டும் ஏமாந்துடக்கூடாது. இல்ல அதனால இந்த குடும்பம் அவமானப்பட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல இங்கதான் வர சொன்னாங்க. இன்னைக்கு வர சொல்லிருந்தாங்க. என் பொண்ணு இன்னும் காலேஜ் விட்டு வரல. வந்ததுக்கு அப்புறம் வா கிளம்பி. சரி. ஒரு நிமிஷம் இல்லை. உனக்கு வயசு என்ன ஆகுது? 29 சார். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அதற்கான சந்தர்ப்பம் அமையல. கல்யாணம் பண்ணி வைக்க தானே யாருமே இல்ல. லவ் பண்ணதுக்குமா யாருமே இல்ல. அது எனக்கு தேவையில்லாதது. என் குடும்பம் இருக்க சொல்லல, எனக்கு அது அவசியம் இல்லாதது. அப்போ காதலே இல்ல, எனக்கு இப்ப அவசியம் இல்லாத ஒண்ணு அமைஞ்சதுன்னா அத பத்தி யோசிக்கிற மனநிலை இப்ப எனக்கு இல்ல. ஒருவேளை எல்லாமே வந்தா இனி அது அவசியப்படாது. இனி அதுக்கு அவசியம் இருக்காது. இங்க பாரு, ஒரு நாள் எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு. நீங்க சொல்ற வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன சார்? என் பொண்ணுன்னா எனக்கு உசுர் உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும் சார். அந்த பொண்ணு அதிர்ஷ்டக்கார பொண்ணு. என் பொண்ணு மகாராணி மாதிரி வாழ வேண்டியவா. அவ இளவரசி. என் பொண்ணுக்கு இந்த உலகத்துல எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அவளுக்கு இந்த உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் நான் கொடுக்க மாட்டேன். அவ சந்தோஷமா வாழறதுக்கு பிறந்தவா. சரிங்க சார்,
அதான் நீங்க இருக்கீங்களே. வேற யாராவது ஆசைவார்த்தை கூறி காதலுக்கு இதன்னு போய் சொல்லி ஏமாத்தி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என் பொண்ணு என்ன பண்ணுதா யாது பண்ணுதா அவ கூட இருந்து என்கிட்ட சொல்லணும் புரியுதா? ஓகே சார். நான் உன்னை வேலை பார்க்க வச்சிருக்கேன்னு அது அவளுக்கே தெரியக்கூடாது. இந்த வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே சார். என் பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எவனும் என் பொண்ணை ஏமாத்திடக்கூடாது. இப்பெல்லாம் அதுக்கு தானே விளையாடுங்க. எந்த பொண்ணை ஏமாத்தானே என் பொண்ணு எந்த மாய வழியும் விழுந்துடக்கூடாது. என் பொண்ணை எவனும் ஏமாத்திடக்கூடாது. என் பொண்ணு எங்க ஏமாந்துடக்கூடாது. என் பொண்ணு எப்படி உன்னை ஒரு பொண்ணு நினைச்சு எல்லாத்தையும் சொல்லுவா. அன்னைக்கு சொன்னாலே அதே மாதிரி அப்படி ஏதாவது உன்கிட்ட சொன்னானா இல்ல உனக்கு சந்தேகமா இருந்தா அதை உடனே எனக்கு தெரியப்படுத்தினா அவன் எவனோ இருந்தாலும் சரி அடுத்த நொடி இந்த பொண்ணை இருக்க மாட்டான். ஆணும் பெண்ணுமே இங்க ஏமாத்துறவங்க. எனக்கு இது எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி என் தம்பிகளையும் கொஞ்சம் கண்காணிக்கணும். என் தம்பிகளை எவ காலையுமே விழுந்துடக்கூடாது. இதுதான் உனக்கு நான் கொடுத்துருக்க வேலை. ஒழுங்கா செய். ஓகே சார். என் தம்பிகளுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை சரியா இருக்கும். முத வேலையா பெரியவளுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும். ஆமா என் பொண்ணு இன்னும் காணும். இவளை நம்பி ஒரு பிரோஜனம் கிடையாது. நானே என் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். அட இந்த ட்ரெஸ் கூட நல்லதா இருக்கு. இந்த இசைப்ல ட்ரெஸ்ஸை முத போட்டு பார்த்தேன். எனக்கு நல்லதா இருக்கு. இனிமே இந்த ட்ரெஸ் நம்ம வச்சுக்கணும், ஒளிச்சு வச்சுக்கணும். இப்ப கழுத்து எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. பயனுக்கு தெரிஞ்சுனா வானத்துக்கு பூமிக்கு குதிப்பா. எங்க ஒளிச்சு வைக்கலாம்? தனியா படிச்சா ஏறவில்ல துணை நீ இருந்தா போதும் போல பார்த்துட்டு தான் போலான்னு வந்தேன். என்ன ஒரு மார்க்க மணிக்கா? இந்த ட்ரெஸ் எங்கன ஒளிச்சு வைக்க? கொண்டாட பத்திரமா வச்சுக்கொள்ளு. ஐயோ முடிஞ்சு போச்சு. நீங்க போனீங்க. நீ கலத்துல போதே வந்துட்டேன்டி. கூட பத்திரமா வச்சுக்கிறது. கொன்னுற. வெளியில போங்க. அதான் பத்திரமா வைக்கணும்னு சொன்னா கூட நான் பத்திரமா வச்சிருக்கேன். சும்மா இப்படிலாம் பேசாதீங்க, போங்க. சீரியஸா தாண்டி சொல்றேன். கொண்டா. நீ ஏன் தாரியா? கொல்லாதடி. என்னடி இந்த ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருக்க. நீங்க பாக்குற பாரு அப்படி. இல்லடி சேலை கட்டினா நல்லா இருக்க, தாவணி போட்டா நல்லா இருக்க. இது எல்லாத்தோட சூப்பரா இருக்கு. அது சரி, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அது இருக்கட்டும் டி. நீ பத்திரமா வைக்கிற சொன்னி அதை கூட நான் வைக்க. பையவள சுத்தி வளைச்சு எதிலே குறிக்கோளா இருக்கு பாரு. கொண்டாடி. தேவையில்லை. அப்படி சொல்லக்கூடாது. கொண்டா. பேச்ச பாரு. ஆமா இன்னும் 7 மணி தள்ளி நின்னுக்க. இங்க பாருங்க, எப்படி உள்ள வந்தீங்க? எங்க அம்மா இருந்தாங்கல்ல. அது இருக்கட்டும், நல்லா இருக்கு. வேண்டத வேலை பாத்துறாதீங்க, வீட்டை பார்க்க போங்க. உங்க அண்ணன் உங்களை எப்படியாவது கண்காணிக்கிறதுக்கு ஆளை வச்சிருப்பாரு. வீட்டுக்கு போங்க. இல்ல ஒரு வேலைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏதாவது பிரச்சனை இருப்போது போங்க. நீ இப்படி பார்த்துட்டு நான் எப்படி போக முடியும்? நானும் மனுஷன் தானே. அதுக்கு உங்க அம்மா வீட்டுல இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மா நாளைக்கு காலையில தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா இருக்காரு. மாமாவை எங்க அனுப்பணும் அங்க அனுப்பிட்டேன். அதுக்கு நான் இன்னைக்கு ஃபில்லிங் தான் இருக்க போறேன். இன்னைக்கு நைட்டு ஃபில்லிங் தான் இருக்க போறேன். வேண்டாம், ஏதாவது தப்பா இருப்போது போங்கன்னு சொன்னேன். உங்க அம்மா இன்னிசை வீட்டுக்கு அவளுக்கு பேருக்கெல்லாம் பார்க்க போயிருக்காங்க. எனக்கு தெரியும். இல்லைங்க, வேண்டாங்க ப்ளீஸ்ங்க. வேண்டாம், ஏதாவது தப்பா இருப்போதே. பரவாயில்ல, ஆனா ஆகட்டும். வேண்டாம், இந்த மாதிரி சூழ்நிலை வேண்டாம். என்னமோ நடந்துட்டு போட்டோம். அதை எப்படி வச்சா வலிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க புத்தி சரியில்லாம இப்ப பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த தைரியமே உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு இன்னைக்கு நீ வேணும். என்னங்க? புருஷன் தானே, என் மேல் நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? அது வந்து எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா உங்க கூட இங்கதான் இருக்க போறேன். ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. பிரச்சனை வரட்டும், நான் பாத்துக்கிறத விடு. இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான் இருக்க போறேன். என் பொண்டாட்டி கூட தான் நான் இருக்க போறேன். ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்குல்ல. ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. சரி வா, கிட்ட தள்ளி வா. பூச்சோட உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. எத்தனை நாள் பயந்து பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாம இருக்க. அதான் உனக்கு பண்ணிட்டேன். சார், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதே. எனக்கு இப்போ உன் சம்மதமும் உன் நம்பிக்கை தான் எனக்கு தேவை. மற்றதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு இப்ப தெரியும். இது வரைக்கும் நான் பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். எனக்கு நம்பிக்கை கிடையாது. உன்னை வச்சு வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்குது. வாழ்க்கையை தொடங்கலாமா? தொடங்கலாம், ஆனா இங்க வேண்டாம். அப்படின்னா என் புருஷன் வீட்டுல தான் எனக்கு தொடங்கணும். அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு, அதுதான் ஒரு பொண்ணுக்கு மரியாதை. இங்க வேண்டாம். உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா என்னை இன்னைக்கே கூட்டிட்டு போங்க. ஏன் அப்படி சொல்ற? உங்களை அந்த குடும்பத்தை இருந்து பிரிச்சு அப்படி எனக்கு வாழணும்னு தோணல. என் புருஷன் எங்க இருந்தாலும் தலை நிமிர்ந்து வாழணும், கம்பீரமா வாழணும். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க வீரம் தான், அந்த துணிச்சல் தான். அது எனக்கு வேணும். சரி, கிளம்பு, வா போலாம். இப்பமா என் வீட்டு சின்ன என்ன நடக்கணுங்க? வா போலாம். என்ன சொல்றீங்க? இன்னைக்கா? ஆமாடி, இன்னைக்குதான். வா போலாம். வா, கூட்டு போய் வா. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ரொம்ப இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களை வந்துட்டலாடி. சரி, கிளம்பு, வா போலாம். ஏதோ வேணும்னு கேட்டீங்க. ஏய், செவ்வந்தி பூவெடுத்து அதில் உன்முகம் காட்டுகிறேன். செவ்வந்தி பூவெடுத்து அதில் உன்முகம் காட்டுகிறேன். உன் வெக்கம் கூட அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. உன்னை விட உன் கோணம் தான் ரொம்ப அழகு. உன் கோணம் தான் இன்னொன்னு அழகா காட்டுது. இந்த சாமிக்கு எல்லா இடத்துலயும் பொருத்தமானவா. உன்னை அடையிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. நான் முழுசா உங்ககிட்ட சரணடையில. ஐ லவ் யூ. உணர்வுகளை நேசிக்கிறேன். உன்னைத்தானே உயிரா எனக்குள்ளே உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது வாழ நினைக்கிறேன், அந்த கண்ணியும் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நான் உண்மையிலே கொடுத்து வச்சவதான். உன்னைத்தானே உயிரா சுவாசிக்கிறேன்.